எனக்கு டவுட் என்னன்னா இந்த ஹைப்பர்வைசர்னு சொல்றாங்க நிறைய இடங்கள் இதை வந்து தவிர்க்கிறாங்க. ஓஎஸ்னு பேசும்போதா இருக்கட்டும், வெர்ச்சுவலைசேஷன் பேசும்போது ஹைப்பர்வைசர்ன்றதே வந்து தவிர்க்கிறாங்க. வந்து கற்றுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. லேப்டாப்ல ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ரியல் ஓஎஸ், ஓகேங்களா, ஓஜி ஓஎஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹாய் கைஸ், ப்ரோ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சர்வே போட்டிருந்தோம் கரெக்டாக. அந்த சர்வேல காமனாக பார்க்குற ஒரு ப்ராப்ளம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அதில்? ஆமாம், சைபர் செக்யூரிட்டி வந்து கற்றுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி நான் ஒரு விஷயம் அந்த சர்வேல என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களோட மெயின் ஓஎஸ்ல மெயின் சிஸ்டம்ல வந்து ஹேக்கிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக பயப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில் நெக்ஸ்ட் அவங்களோட மெயின் ஓஎஸ் அவங்க மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றும் போது அதில் சில கமெண்ட் அவங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிஸ்டம் ஸ்லோ ஆகுது. அதை தாண்டி வந்து சில கிராஷஸ் நடக்குது. அப்போ அந்த பஞ்சாயத்தில் நமக்கு டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்காக வந்து நம்ம ஒரு சீரீஸ் மேலே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து சைபர் செக்யூரிட்டி எண்ட் டு எண்ட் கற்றுக்கிறதுக்கு ஒரு ரோட் மேப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இன்னுமே நம்ம சைபர் ஜெய் அண்ட் கேம்கஸ்ட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஹேக்கரா, இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பிசி இருந்தால் மட்டும் தான் ஹேக்கிங் கற்றுக்க முடியுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்லணும். கீழே ஹை பட்டன் இருக்குல்ல, அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நாங்கள் எங்களோட வீடியோஸ்க்கு ஒரு மோட்டிவாகி நாங்கள் அடுத்தடுத்த சீரியஸ் இன்னும் நிறைய லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்ல போகிறோம்னா, ஒரு லேப்டாப்பில் 2-3 ஓஎஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் சிஸ்டம், வெர்ச்சுவல் சிஸ்டம்னு வந்து விஷயம் இருக்கு. இந்த ஃபிசிக்கல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அதுதான் அவங்களோட லேப்டாப்ல ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ரியல் ஓஎஸ், ஓகேங்களா, ஓஜி ஓஎஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ்க்குள்ள வெர்ச்சுவலா சில ஓஎஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடிஷனலா. அது காலியா இருக்கலாம், லினக்ஸ் மென்டா இருக்கலாம், உபுண்டுவா இருக்கலாம். இந்த லினக்ஸோட வேரியேஷன்லாம் பத்தி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்றோம். ஏன்னா அதை பத்தி அவேர்னஸ் பீப்புள்ஸ்க்கு இல்லை. ஸோ அதை பத்தி தனி வீடியோ நம்ம டெபியனுக்குன்னு ஒன்று மேக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெர்ச்சுவலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, அண்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு உங்க ஓஜி ஓஎஸ்ல இருக்க ஒரிஜினல் ஓஎஸ்ல இருக்க ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்லாம் வந்து ஷேர் பண்றதுக்கு ஹைப்பர்வைசர்னு ஒரு கான்செப்ட் வந்து. எனக்கு டவுட் என்னன்னா, இந்த ஹைப்பர்வைசர்னு சொல்றாங்க நிறைய இடங்கள் இதை வந்து தவிர்க்கிறாங்க. ஓஎஸ்னு பேசும்போதா இருக்கட்டும், வெர்ச்சுவலைசேஷன் பேசும்போது ஹைப்பர்வைசர்ன்றதே வந்து தவிர்க்கிறாங்க. என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது எப்படி வந்து சிம்பிளா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க எடுத்துட்டு போவீங்க? ஸோ பேசிக்கா சொல்ல போனோம்னா, அது வந்து ஒரு மேனேஜர் மாதிரி. உங்க கம்ப்யூட்டர்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்லாம் வந்து ஆல்ரெடி உங்க ஓஎஸ்ல வந்து கான்ஃபிகர் பண்ணி அதை காட்டும். பட் ஷேரபிளா உங்க மெயின் ஓஎஸ்க்கும் நீங்க விர்ச்சுவலா ஆட் பண்ண போற ஓஎஸ்க்கும் ஷேரபிளா இந்த ரிசோர்ஸ்லாம் ஷேர் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஆக்ட் ஆகிறது தான் இந்த ஹைப்பர்வைசர்ன்ற கான்செப்ட். இப்போ நான் புரிஞ்சுக்கிற விஷயம் இதுல சொல்லணும்னா, இப்போ ஹைப்பர்வைசர் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிபியு, ரேம், ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மேனேஜ் பண்ற ஒரு பர்சனா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்ல. அப்படி அசியூம் பண்ணி அண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ்ல பில்டினா ஹைப்பர் வின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த காலி லினக்ஸ் அண்ட் லினக்ஸ் அண்ட் மற்ற ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஹைப்பரைசேஷன்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம விர்ச்சுவலா நிறைய ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்ல ரன் ஆகும். அண்ட் மெயினா வந்து அந்த சிஸ்டம் அஃபெக்டே ஆனாலுமே திருப்பியுமே நீங்கள் அந்த ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸை திருப்பி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெயின் சிஸ்டம் அது அஃபெக்ட் ஆகாமே இருக்கும். ப்ரோ, இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. வெர்ச்சுவல் மிஷின் என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதில் வந்து இந்த ஓஎஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங் டெஃபினட்டாக தேவை. கரெக்டாக அந்த நெட்வொர்க்கிங் தேவை அப்படின்னா அந்த நெட்வொர்க்கிங் அவன் எப்படி பண்ணுவான், நம்ம தான் அதை பண்ணணுமா? ஸோ முக்கியமாக வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன்ற கான்செப்ட் வரும்போது நீங்கள் மல்டிபிள் ஓஎஸை வந்து உங்கள் மெயின் ஓஎஸில் விர்ச்சுவலாக ரன் பண்ண போகிறீங்க. இப்போ இதுக்கு வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் தான் பண்ணணும். அதில் வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது அடிஷ்னலாக நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு பிளானை கனெக்ட் பண்ணி எஸ்எஸ்ஹெச் பண்ணுறது எப்படி, அண்ட் வந்து நேட்ன்றது கான்செப்ட் எப்படி, அண்ட் பிரிட்ஜுன்ற கான்செப்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன் த ஃப்ளேயில் வந்து இதெல்லாம் செட்டப் பண்ணும்போது கற்றுப்பீங்க. ஸோ மறக்காமல் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்கறதோட நீங்கள் வந்து
வந்து உங்கள் சிஸ்டமில் இந்த ஹைப்பர்வைசர் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து VMware இல்லைனா விர்ச்சுவல் பாக்ஸ் மூலியமாக நம்ம OS வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு எனக்கு ஹேக்கிங் தெரியுதில்ல, நான் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது, ப்ரோக்ராமிங் கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட நாலேஜும் உங்களோட சென்ஸ் எல்லாமே சூப்பராக சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப மஸ்ட். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிற எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ஹேக்கிங் லேப் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம விர்ச்சுவல் மிஷின்னா என்னது, விர்ச்சுவலைசேஷன்னா என்னது, அது மட்டும் இல்லாமல் காலி லினக்ஸ் எப்படி விர்ச்சுவல் மிஷினில் ஏற்றுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட விண்டோஸ் இருக்கா, இதுக்கு மேலே விர்ச்சுவலாக நம்ம லினக்ஸ் ஏற்ற போகிறோம். விர்ச்சுவலாக மீன்ஸ் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்டில் காலி லினக்ஸ் ஏற்ற போகிறோம். இப்போ சைமல்டேனியஸாக நம்ம விண்டோஸ் மேலேயே நம்மளால் லினக்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம மலிஷியஸ் சாஃப்ட்வேர் மலிஷியல் டூல்ஸ்லாம் வந்து காலி லினக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம ஒரு மால்வேர் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், அப்படி இருக்கும் போது நம்மளோட மெயின் OS வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக நம்ம விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். விர்ச்சுவலைசேஷனில் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது. நம்ம வந்து VMware அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது VMware இருக்குது, நம்ம VMware யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் பாக்ஸும் இன்னொரு டூலும் இருக்குது, இன்னொரு சாஃப்ட்வேரும் இருக்குது. ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ப்ரிஃபரபுளோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து VMware ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 4 வருஷமாக இதான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. அதுக்காக நான் இந்த VMware யூஸ் பண்ணுறேன். காலி லினக்ஸும் VMwareோட டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஒன்றுமே நீங்கள் கிளிக் பண்ண உடனே டவுன்லோடு காட்டும். நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் கொடுத்த உடனே இது மாதிரி டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. நான் ஒர்க் ஷாப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நீங்கள் WinRAR அந்த சாஃப்ட்வேர் ஏற்றுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக விண்டோஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது லினக்ஸோடது VMwareோட லிங்க் கொடுத்துருக்கேன். VMware லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா நான் இங்கே போகிறேன். இதே லிங்க்கை வந்து நான் கிளிக் கொடுத்த உடனே டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். இதையும் வந்து டேரெக்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் நான் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா காலி லினக்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே இதில் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து ஓப்பன் வித் WinRAR கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் VMware வந்து கிளிக் பண்ணி எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல, டிஃபால்ட் வேல்யூவில் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ணணும். நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட விண்டோஸ் மிஷினில் ஆஃபில் இருக்கும். நம்ம ஆன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனலில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் ஆனில் இருக்கா இல்லையான்ட்டு. கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு இங்கே இருக்கா அந்த ப்ரோக்ராம்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தால் அதை டிக் பண்ணி, டிக்கில் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லை தான் டிசேபிளில் இருந்துச்சு அப்படின்னா எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. VMware வந்து இன்ஸ்டாலேஷன் கேட்குது. இது ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். எந்த டிஃபால்ட் வேல்யூ இருந்தாலுமே அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் VM விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இது ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா Hyper-V இருக்குது. இதெல்லாம் எதுவுமே மாற்றாதீங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு பார்த்தீங்களா, இதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதில் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்க விண்டோஸ் காலி லினக்ஸ் எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட இதில் வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோஸ் பாப் ஆகும். இந்த விண்டோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண காலி லினக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த காலி லினக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஃபைல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த எடிட் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் ரேம் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் சிஸ்டமில் இப்போ 8 GB இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 GB தாராளமாக வைக்கலாம். இல்லை என்கிட்ட 4 GB தான் இருக்குது ப்ரோ அப்படின்னா 2 GB நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ரேமே அது யூஸ் பண்ணிக்கும். நீங்கள் அதை விர்ச்சுவல் மிஷின் ஆன் பண்ணாத போது உங்கள் சிஸ்டமில் 4 GB ரேம் அப்படியே தான் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த உங்கள் ரேம்லேருந்து 2 GB ரேம் இதுக்கு அலோகேட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இது மாற்றிக்கோங்க, வேணும்னா மாற்றுங்க, இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. நம்ம மாற்ற வேண்டியது என்னென்னா நெட்வொர்க் அடாப்டரில் வந்து இது நேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நேட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அப்போ தான் நெட்வொர்க் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். இங்கே வந்து ப்ளே விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு செட்டப் ஆகி ரன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அது ரன் ஆகும், அவ்வளோதான். நான் வந்து இதை பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணுறதுனால பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அது ரீஸ்டோர் ஆகுது. நீங்களும் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து பாஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணிருக்கீங்க, அதை வந்து பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இங்கே பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து விட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பூட் ஆகி வந்துருச்சு, லாகின் பேஜில் இருக்குது. இங்கே வந்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா காலி KALI, பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அதே தான் KALI. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் காலின்னு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அந்த பாஸ்வேர்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே இதே பாஸ்வேர்டு தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் போடணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல் ஸ்க்ரீன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இப்போ இங்கே இருக்கிறது தான் வந்து நம்ம விண்டோஸ் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதேமாதிரி இங்கே வந்து இங்கே இருக்க டூல்ஸ் எல்லாமே வந்து ஹேக்கிங் டூல்ஸ். இது ஒன்றா கற்றுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. தெரியாமல் எதுவும் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. என்னென்னு தெரிஞ்சால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லினக்ஸ் பேசிக்ஸ் பார்க்கலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இதெல்லாம் வந்து GUIன்னு சொல்லுவோம், கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். இங்கே இருக்கிறது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் நம்ம பண்ணுவோம். ஹேக்கிங் பண்ணாலும் சரி, நார்மலாக எது பண்ணாலுமே நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் பண்ணுவோம். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்வரை ஹேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த GUI கிடைக்காது, UI இன்டர்ஃபேஸாக கிடைக்காது. உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக தான் கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஹேக் பண்ணணும் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு போனால் கூட உங்களுக்கு சர்வர் ஆக்சஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு சர்வர் ஆக்சஸ் கொடுத்தா இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்காக பேசிக்காக நம்மளுக்கு லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். கமாண்ட் லைன் எசென்ஷியல்ஸ் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங். இது எத்திக்கல் ஹேக்கிங்னு மட்டும் கிடையாது, நார்மலாக லினக்ஸோட பேசிக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் சிஸ்டமில் நேவிகேட் ஆகிறதுக்கு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. PWDன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, கரண்ட் டைரக்டரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் LS வந்து லிஸ்ட்டு, CD வந்து சேஞ்ச் டைரக்டரி, மேக் டைரக்டரி, ரிமூவ் டைரக்டரின்னு 5 நிறையா இருக்குது. இதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு PWDன்னு கொடுத்தா நம்ம எந்த டைரக்டரியில் இருக்குன்னு சொல்லுவோம். டைரக்டரினா ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபோல்டர் தான். இப்போ ஹோம்னு இருக்க ஒரு ஃபோல்டருக்குள்ள காலின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் நம்ம இப்போ இருக்கோம், கரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ கரண்ட்டாக நம்ம எந்த டைரக்டரியில் இருக்கோம் காட்டுது. இப்போ இந்த டைரக்டரியில் இந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் ஃபைல் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா LS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்குன்னு காட்டுது. இப்போ டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், இதெல்லாம் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா MKDIR அப்படின்னு கொடுத்துட்டு MKDIR மேக் டைரக்டரி டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இதில் கொடுத்துருக்கேன்
அதை எடுத்துகிட்டு மேக் டைரக்டரி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் நான் எடுக்கணும் அப்படின்னா RMDIR ரிமூவ் டைரக்டரி RMDIRனு போட்டுட்டு டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ அந்த ஃபோல்டர் இல்லை பார்த்தீங்களா. நான் திருப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேக் டைரக்டரி கொடுத்து அப்பேரை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ்க்கு போகும். அடுத்து நம்ம என்ன மிஸ் பண்ணோம், CD. இப்போ இந்த டெஸ்டிங்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா CDன்னு கொடுத்துட்டு டெஸ்டிங்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். CDனா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேவா. இதான் வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் பேஸ் பண்ணது, டைரக்டரி பேஸ் பண்ண கமெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். நேவிகேட்டிங் த ஃபைல் சிஸ்டம் இது பார்த்தாச்சு. அடுத்து ஃபைல்ஸ் ஆப்ரேஷன். இது என்ன அப்படின்னா டச்சுன்னு கொடுத்தா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அதே மாதிரி எம்டியாக இருக்கும். அது சிபின்னு கொடுத்தா காப்பி ஆகும், எம்பின்னு கொடுத்தா மூவ் ஆகும், ரிமூவ்னு கொடுத்தா ஆர்எம்க்கு வந்து ரிமூவ், நானோ வந்து டெக்ஸ்ட் எடிட்டர். நம்ம ஏதாவது எடிட் பண்ணோம், நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து எம்டியாக இருக்கும், அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நானோ யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம லைவாக பண்ணி பார்க்கலாம். இங்கே போயிட்டு நான் TOUCHன்னு கொடுத்து test.txt அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ test.txt வந்துருச்சு. இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படின்னா cp test.txt அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு அப்சல்யூட் பாத்னா என்னது, ரிலேட்டிவ் பாத்னா என்னன்னு தெரியணும். இப்போ நான் ஸ்லாஷ்னு கொடுத்தேன்னா ஹோம்லேருந்து ஆரம்பிக்கும், ரூட்லேருந்து ஆரம்பித்து ரூட்டில் வந்து ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா. ரூட் ஃபோல்டர்னால் மெயின் ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ நான் ஹோம்னு கொடுத்தா அதுக்கு ஹோமுக்குள்ளே காலி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, PWவில் காலி இருக்குது. காலிக்குள்ளே டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறேன். இது வந்து அப்சல்யூட் பாத் ஸ்லாஷ்லேருந்து ஆரம்பித்தா. இப்போ நான் mkdir டெஸ்டிங் 2ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா. இந்த ஃபோல்டர் வந்து டெஸ்டிங் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அப்சல்யூட் பாத், அதாவது ஹோம்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்க ஃபோல்டருக்குள்ளே அந்த இன்னொரு ஃபோல்டர் இருந்துச்சு, நீங்கள் காப்பி பண்ண போகிற ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக சிபி அந்த test.txt கொடுத்துட்டு ஃபோல்டரோட பேரை கொடுத்துடலாம். டெஸ்டிங் 2ன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ள போயிடும். இது அப்சல்யூட் பாத், ரிலேட்டிவ் பாத்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நம்ம ஃபோல்டரை விட்டு ஃபோல்டர் போகும்போது, காப்பி பண்ணும்போது, மூவ் பண்ணும்போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டரு, இந்த ஃபைலையும் திருப்பி மூவ் பண்ணணும் அப்படின்னா எம்வின்னு யூஸ் பண்ணிக்கலாம். சிபிக்கு பதிலாக எம்வி கொடுத்தீங்கன்னா மூவ் ஆயிரும். மூவ் test.txt டெஸ்டிங். நான் டெஸ்டிங்குள்ளே போட்டேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்குன்னு சொல்லும். இப்போ வந்து CD டெஸ்டிங் 2க்குள்ளே போகிறேன். இப்போ ஓவர் ரைட் ஆகிருக்கு. எதுவுமே சொல்ல, ஓவர் ரைட் ஆகிடுச்சு. அந்த ஃபைலுக்கு பதிலாக இந்த ஃபைல் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. அடுத்து நானோ. இப்போ இந்த ஃபைல் எம்டியாக இருக்குது. இந்த ஃபைலில் வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நானோன்னு ஒரு எடிட்டர் இருக்குது. நானோ test.txt இது கொடுத்தா அது ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம். நார்மலாக நம்ம எப்படி ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் எடிட்டர், நோட் பேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் அலோன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு Ctrl+O கொடுத்தா சேவ் ஆகிறதுக்கு, Ctrl+X கொடுத்தா வெளியே வரதுக்கு. இப்போ இந்த உள்ள இருக்க ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட்டை படிக்கணும் அப்படின்னா கேட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். கேட் test.txt அப்படின்னு கொடுத்தா டெஸ்டிங் கொடுத்துருங்க, சாரி, கேட் test.txt கொடுத்தா ஹலோன்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது ப்ரோ, எனக்கு சிம்பிளாக வேணும், சிம்பிளாக வந்து நான் ஒரு ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணும் போதே உள்ள டெக்ஸ்ட்டெல்லாம் போடணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ECHO எக்கோன்னு கொடுத்து ஹலோ இது மாதிரி கிரேட்டர் சிம்பிள் போட்டுட்டு test3 நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். .txt
கொடுத்தேன் அப்படின்னா இப்போ டெஸ்ட்டு 3.txt இருக்கா, இதில் வந்து ஒன்று இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது அதை அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பைப் சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட்டில் இருக்க அவுட்புட்டை ரைட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும். இப்போ டி என்ன பண்ணும் அப்படின்னா, வர இன்புட்டை வந்து ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுரும். இப்போ நான் டெஸ்ட் 1.txt போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1.txt க்ரியேட் ஆகிடுச்சா. கேட் டெஸ்ட் 1.txt க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே நம்ம க்ரியேட் பண்ணும்போது பிரிண்ட் ஆகலை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்ம ஒருத்துக்கும் நம்ம எது ஈஸியாக இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இல்லைனா க்ரியேட் பண்ணும் போதே நம்ம டெஸ்ட்டோட உள்ளே போடுறது, இது எல்லாமே நம்ம இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான கமெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ். இந்த நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்தா நம்மளோட ஐபி அட்ரஸை காட்டும். அதேமாதிரி பிங்குன்னு கொடுத்தா நான் ஒரு டொமைன் நேம் கொடுத்தா அந்த டொமைனோட ஐபி அட்ரஸை காட்டும். அப்புறம் நெட் ஸ்டாட்னு கொடுத்தா நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக் காட்டும். ஐடபிள்யூ கான்ஃபிக்னு கொடுத்தா இன்டர்ஃபேஸோட இதில் கான்ஃபிகேஷன்லாம் காட்டும். இப்போ நான் டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிளியர்னு கொடுத்துக்கிறேன். கிளியர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டெர்மினல் வந்து கிளியர் பண்ணுறோம். சரிச்சா? இப்போ ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தா என்னோட ஐபி அட்ரஸ் ETHO இருக்கா, இதுதான் வந்து என்னோடய ஐபி அட்ரஸ். இது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். நம்ம நேட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹோஸ்ட் மிஷின்லேருந்து நம்ம நெட்டு நேட்டாக கிடச்சிரும். இப்போ அதே வந்து எனக்கு கூகுளோட ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா பிங்குன்னு கொடுத்தா அங்கே ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவோம். அதுக்கு வர ரெஸ்பான்ஸில் நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அதோட ஐபி அட்ரஸ். கூகுள் சர்வரோட நம்ம நியரஸ்ட் கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸ் இது தான். இதுமாதிரி நம்ம எந்த ஒரு வெப்சைட்டையுமே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் pinggamekers.me கொடுக்குறேன். இதோட ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான். கிட்டப்பில் கொடுத்துருக்கேன். அதனால் கிட்டப் சர்வரோட ஐபி அட்ரஸ் காட்டுது. இதுமாதிரி நீங்கள் பிங் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா IW கான்ஃபிக் ஒன்று இருக்குது. அது என்னென்னா நம்மளோட என்னென்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் ஹேக்கர்ஸ்னாலே லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் வேறு ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ லினக்ஸ்ன்றது வந்து எதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு செக்யூரபிளான ஓஎஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது ஏன் செக்யூர்ன்றது யாரும் சொல்கிறது இல்லை. ஓஎஸ் வந்து ஏன் செக்யூர் அப்படின்னா, லினக்ஸ்ன்றது லைக் இப்போது அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் பேசிக்காக. ஓகே, வேர்ல்டு வைடாக ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறதுனால நிறைய டெவலப்பர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால அந்த எரர் அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எந்த எரர் வந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அது செக்யூராக இருக்குது. ஸோ அதை தாண்டி அது நமக்கு ஒரு செக்யூர் ஓஎஸாகவும் கிடைக்குது. கரெக்டாக? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் கூட ப்ரோ, அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஓஎஸ். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட லினக்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே லினக்ஸ் தான். நிறைய பேர் தெரியாது. உங்கள் ஃப்ரிட்ஜில் லினக்ஸ் இருக்குது, உங்கள் டிவியில் லினக்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் லினக்ஸ் இருக்குது. நிறைய வேர்ல்டு வைடாக வந்து நிறைய சர்வர்ஸில் வந்து லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விண்டோஸ்ன்றது ஒரு பெய்டு ஓஎஸ், லினக்ஸ்ன்றது நான் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ்னால யாருமே அதுக்கு பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அவங்க சர்வர்ஸில் வந்து லினக்ஸை வந்து அஃபோர்டபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி கஸ்டமைசேஷன் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், லினக்ஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. பேசிக்காக அந்த ஃப்ளேவர் வந்து லான்ச் பண்ணுவாங்க. எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த காலி லினக்ஸ் அண்ட் பேரட் ஓஎஸ்லாம் வந்து இதில் தான் வர டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்புறம் அந்த சர்வே எடுத்திருந்தோம்ல, அதுல பாதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காலி லினக்ஸ் யூஸ் பண்ணாதான் நான் ஹேக்கரா அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ப்ரொஃபஷனலா? ஸோ பேசிக்காக சொல்ல போனோம்னா, ஹேக்கிங்ன்றதை டிஃபைன் பண்ணுறது வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட்
அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எந்த ஒரு ஓஎஸும் வந்து ஹேக்கராக வந்து மாற்றிட முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹேக்கர் ஆக முடியும். அண்ட் உங்களுக்கு ஓஎஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு டூல் மாதிரி சப்போர்ட் பண்ணுமே தவிர அதை வச்சு உங்களால் ஹேக்கிங் வந்து அதை வச்சு மட்டும்தான் ஹேக்கிங் பண்ண முடியும்னு கிடையாது. அது ஒரு மைண்ட் செட். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ விண்டோஸ் எடுத்துக்கோங்க. விண்டோஸில் உங்களால் பர்ப் ஷூட்டர் ரன் பண்ண முடியும், ப்ரௌசர் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ண முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆமாம், லினக்ஸ் இருக்குன்னா லினக்ஸை மட்டும் தான் வச்சு ஹண்ட் பண்ண முடியும். ப்ரௌசர் வச்சு உங்களால் சப்டொமைன் எனுமரேஷன் பண்ண முடியும். ஆமாம், ப்ரௌசர் வச்சு உங்களால் கூகுள் டார்க்கிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி பர்ப் ஷூட்டை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாக ரெஸ்பான்ஸ் கேதர் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ஹேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லினக்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு டூல் தான். கரெக்டாக. அதுவே வந்து டிபெண்டன்சியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, GTA 5 ஹேக் பண்ணுறதுக்கு அந்த சின்ன பையன் வந்து ஃபயர் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணான். ஸோ ஃபயர் ஸ்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமேசான் டிவி பார்க்குறதுக்கான அந்த ஃபயர் ஸ்டிக், அதில் வச்சு ஒரு SSH எடுத்து அது மூலியமாக தான் GTA 5 வந்து ஹேக் பண்ணால். ஸோ வந்து ஹேக்கிங்ன்றது ஒரு மைண்ட் செட். அண்ட் இந்த மாதிரி டூல்ஸை வச்சு உங்களால் அதை வந்து கற்றுக்க முடியுமே தவிர இதுதான் ரிக்குவயர்மெண்ட்டு, இதை வச்சு மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும்னு கிடையாது. உங்களோட ஹேக்கிங் மைண்ட் செட்டை நீங்கள் என்ன மாற்றுங்கன்னா ஒரு இன்டென்ஷனல் பேஸ்டு ஹேக்கராக மாறுங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா ஹேக்கராக பாருங்க. இது இருந்தால் தான் நான் ஹேக்கர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்கன்றது வந்து எங்களோட ஒரு குட்டி அட்வைஸாக. ஆமாம், இது இருந்தால் தான் ஹேக் பண்ண முடியும்னு இல்லாமல் இதை எப்படி ஹேக் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கோங்க. எக்ஸாக்ட். நெக்ஸ்ட் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஹேக்கிங்க்கு ஒரு ஹை அண்ட் பிசி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஹேக்கிங்ன்ற கரியரை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கான்செப்ஷுவலாக மட்டும் இல்லாமல் லைக் வந்து ப்ராக்டிக்கலாக அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஈவன் நீங்கள் இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறாங்க ப்ரோ வீடியோவை, அவங்க வந்து எனக்கு ஹேக்கிங்கை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு இல்லைன்னு அவங்களால சொல்லவே முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீ காலேஜ் போகிற 2 hours உட்கார்ற, என்ன பண்ணுறாங்க, டைப் ரைட்டிங் கிளாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக. லைக் அவங்க ப்ரோக்ராமிங்கை பார்த்து அடிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ காலேஜில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு வீக்லி 1 hourனா நீங்கள் அபிச்சுவலாக மாற்றுங்க. நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஹேக்கிங்கில் ஒரு கான்செப்ட் ப்ராக்டிக்கல் பண்ணுறதோ அபிச்சுவலாக மாற்றுங்கன்றது வந்து ரெகுலராக வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லினக்ஸ் வந்து ஒரு லைட் வெயிட் ஓஎஸ் தான். அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹார்ட்வேர்லாம் தேவைப்படாது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க சிஸ்டம்லேயே வந்து நான் சொன்ன மாதிரி விர்ச்சுவல் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராகவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் என்னென்ன வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி நீங்கள் சிஎம்டி மூலியமாகவே எப்படி நேவிகேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அந்த எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸ்லாம் வந்து ரன் பண்ணி பாருங்கள். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து கற்றுக்கோங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, ப்ரௌசர்ஸில் நிறைய டெர்மினல்ஸ் இருக்குது, ஃப்ரீ டெர்மினல்ஸ் லினக்ஸில் இருக்குது. இவங்க அதில் போய் லினக்ஸோட கமாண்ட் லைனை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆமாம், அது ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து ஹேக் த பாக்ஸ் அந்த மாதிரி வந்து லேப்லாம் இருக்குது, ட்ரை ஹேக் மீ லேப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் அந்த மாதிரி லேப் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் லேப் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய டெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் கொடுங்க. நாங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் லேப் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் தரது வந்து. ஆமாம். அண்ட் அதே மாதிரி ஃபோன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் டெர்மக்ஸில் சில ரூட் ஆக்சஸ் இல்லாத கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகவும் நாங்கள் தனியாக வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுறோம், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி லினக்ஸ்க்கு நம்ம ஒரு லேபை செட் பண்ணியாச்சு, நமக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்களோட ஹேக்கிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நான் என்னோட பாயிண்ட்லேருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்மளோட சர்வர்லாம் இருக்குது. ஸோ டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா அவங்க அங்கேயுமே ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் காமனாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வீடியோஸாகவே அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இது இந்த ரோட் மேப் எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம லேப் செட்டப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லினக்ஸ் நம்ம ப்ராப்பராக கற்றுப்போம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராப்பராக கற்றுப்போம். அண்ட் ப்ரோக்ராமிங்குமே இந்த மாதிரி ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோ நம்மளோட ஹெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எப்பவும் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஹேக்கிங்கில் எதுனே தெரியாது எனக்கு, நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ முதல்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேர்ந்து க்ரோ ஆகுங்க நம்ம கம்யூனிட்டியோட அப்படின்றத நான் கேட்டுக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அப்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.